சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம், கன்னியாகுமரி ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்பு காட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் செலுத்தி வருகிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக 10 நிமிடம் வரை முதலமைச்சர்கள் 1-to-1 ஆலோசனை கூட்டத்தில் பேசி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்களை ஒரு தொகுதிக்கு 10 பேர் வீதம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் தனித்தனியே முதலமைச்சரை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விளக்குகிறார்கள். குறிப்பாக கடந்த தேர்தலின் போது தோல்வி மற்றும் குறைந்த வாக்கு என்ற அடிப்படையில் ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து அனைவரும் ஒருங்கிணைந்து வருகின்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தலின் போது வாக்கு குறைவாக எடுத்தாலோ அதே போல தோல்வியடைந்தாலோ ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களையும் நீக்கிவிடுவேன் என்று கூட முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசனுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வைக்கும் வகையில் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக இன்றைய தினம் கூட ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம் மற்றும் கன்னியாகுமரி என அந்த 3 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளையும் முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தனித்தனியே அழைத்து பேசும் முதலமைச்சர் உள்கட்சி பிரச்சனையை சரி செய்து உடனடியாக அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் தற்போது அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.